அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது அட்சய திருதியை பற்றி. இந்த ஆண்டு அட்சய திருதியை எப்போது மற்றும் எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். இப்போது அட்சய திருதியை என்றால் என்ன, அட்சய திருதியையின் வரலாறு பற்றி பார்ப்போம். அட்சய திருதியை என்பது நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி, அதிர்ஷ்ட ஆதாயங்களின் அடையாளம் ஆகும். இந்த அட்சய திருதியை வரலாறு என்பது புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. அவை என்னவென்றால், இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. மேலும் இது அன்னபூரணி தேவியின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது 7 நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மேலும் இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் குபேரருக்கு கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. அட்சய திருதியை என்பது தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. மேலும் இது ஏப்ரல் மே மாதங்களில் வருகிறது. இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களில் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நாள் அகாதீஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாளில் இதை வாங்குவது புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமான பணிகள் தொடங்கலாம். இந்த நாளில் தான தர்மம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. அட்சய என்னும் சொல்லுக்கு அல்ல குறையாமல் பெருகுவது என்று பொருள். இந்த நாளில் வாங்கும் மங்கள பொருட்கள், செய்யப்படும் தானங்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு புதன்கிழமை அட்சய திருதியை வருவதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதன்படி நாம் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அட்சய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரை திருதியை திதி உள்ளது. நாம் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5:41 மணி முதல் 11:55 மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம். அதேபோல் நாம் அன்று தங்கம் வாங்க நல்ல நேரம் என்று எப்போது பார்த்தால் ஏப்ரல் 30ஆம் தேதி காலை முதல் மதியம் 2:12 மணி வரை நல்ல நேரம். இந்த நாளில் நாம் இந்த நேரத்தில் தங்கம் வாங்க பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நாம் இந்த நாளில் தர்மம் செய்தால் மிகவும் நல்லது. தர்மம் என்றென்றும் பலன் தரும். தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் செய்யும் ஜெபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் நமக்கு பலன் தரும். இந்த செயல்களின் பலன் எப்போதும் நம்முடன் இருக்கும். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்புகிறார்கள். இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 5:41 மணி முதல் மதியம் 2:12 மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேர பூஜை செய்தால் மிகவும் நல்லது. லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வருடம் அட்சய திருதியை அன்று சோபன் யோகம் உள்ளது. இது வைகாச சுக்லபக்ஷ திருதியை திதியில் பகல் 12:02 மணி வரை இருக்கும். இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் பல மடங்கு செல்வம் பெருகும். மேலும் லட்சுமி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும். மேலும் அட்சய திருதியை அன்று தங்கம்தான் வாங்க வேண்டும் என்று இல்லை. இந்த 5 பொருளை கூட வாங்கலாம். அவை என்னவென்றால் தங்கம், வெள்ளி, மண்பானைகள், துளசி, பருத்தி. அட்சய திருதியை அன்று அதிகம் வாங்கப்படும் பொருட்களில் ஒன்று தங்கம்.
தங்கம் சிறியதாக இருந்தாலும், சின்ன ஆபரணமாக இருந்தாலும், தங்க நாணயமாக இருந்தாலும் சரி, அந்த நன்னாளில் தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது புனிதமானதாக கருதப்படுகிறது. ஆனால் எல்லோராலும் அன்றைய தினம் தங்கம் வாங்க முடியவில்லை. அதனால் மீதமுள்ள 4 பொருட்களில் ஏதாவது வாங்கி நாம் நமது செல்வத்தை பெருக்கலாம். வெள்ளி தங்கத்தைப் போலவே மக்கள் அட்சய திருதியை அன்று வெள்ளி நகையை வாங்கலாம். சில குடும்பங்களில் தங்கத்திற்கு பதிலாக வெள்ளியை வாங்குவார்கள். ஏனெனில் அது மகாலட்சுமிக்கு நெருக்கமான ஒன்றாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று வெள்ளி வாங்குவது வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. 3வதாக மண்பானைகள். அட்சய திருதியை அன்று மக்கள் வாங்கக்கூடிய மற்றொரு பொருள் மண்பானைகள். தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவர்கள் கோடை மாதங்களில் பயன்படுத்தும் விதமாக மண்பானையை வாங்கலாம். மண்பானை மண்ணை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இது பூமாதேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுவதால் இதனால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பூரணமாக கிட்டும் என்று நம்பப்படுகிறது. 4வதாக துளசி செடி. உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் துளசி செடியை தெய்வமாக வழிபடுகின்றனர். இது மகாலட்சுமியின் மற்றொரு வடிவம் என்றும், வீட்டில் துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே அட்சய திருதியை அன்று துளசி செடி வாங்கி நம் வீட்டிற்கு கொண்டு வருவதால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 5வதாக பருத்தி. அட்சய திருதியை அன்று மக்கள் வாங்கும் மற்றொரு பொருள் பருத்தி. பருத்தி வாங்குவது செல்வ செழிப்பை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. பருத்தி செல்வத்தை கொண்டு வருமா என்ற சந்தேகம் வரும். ஆனால் இந்த நல்நாளில் பருத்தியை வாங்குவதற்கு சில காரணங்கள் உள்ளன. அதாவது, தினசரி நாம் பயன்படுத்தும் விளக்குகள் போன்றவற்றில் திரி பயன்படுத்தப்படுகிறது. விளக்குகளுக்கு திரி தயாரிக்க பருத்தி தான் பயன்படுகிறது. எனவே இந்துக்களின் வழிபாட்டில் மிக முக்கியமான பொருட்களில் பருத்தியும் ஒன்று. எப்படி விளக்குகள் இருளை நீக்கி ஒளிரச் செய்கிறதோ அதே போல நம் வாழ்க்கையில் ஒளி பிறக்கவும் பருத்தி வாங்குவது நல்லது. 5வதாக கல்லுப்பு. கல்லுப்பை நாம் வீட்டிற்கு வாங்கி வருவதால் நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. வாஸ்து மற்றும் ஆயுர்வேதத்தில் கல் உப்பு தீயவற்றை எடுத்துக்கொண்டு நன்மையை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அட்சய திருதியை அன்று மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தீயவற்றை நீக்க கல்லுப்பை வாங்கலாம். அட்சய திருதியை அன்று புதிய தொடக்கங்களுக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கும் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று செய்யப்படும் செயல்கள் செழிப்பையும் வெற்றியையும் அழியாத செல்வத்தையும் வழங்கும் என்று நம்பப்படுகிறது. அட்சய திருதியை அன்று நாம் என்ன செய்தாலும் அது குறைவின்றி பெருகி கொண்டே போகும் என்பதும் வெற்றிகரமானதாக அமையும் என்பதும் மக்களின் நம்பிக்கை. அதனால் இந்நாளில் தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நாம் இந்த நாளில் என்னென்ன தானம் செய்யலாம் என்று பார்த்தோமானால், தண்ணீர். இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதால் மகாலட்சுமியின் அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை. குங்குமம். அட்சய திருதியை அன்று மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பதும் சிறப்பானது. அட்சய திருதியை அன்று தாம்பூலம் வழங்குவதால் நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் நீர், மோர் போன்றவைகளையும் தானமாக வழங்கலாம். மேலும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு செருப்பு, போர்வை, ஆடை போன்றவைகளை தானமாக வழங்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு அட்சய திருதியை நாளை உடைகளை தானமாக அளிப்பதால் தானம் கொடுத்தவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது புராணங்களில் சொல்லப்படுகிறது. மேலும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னதானம் வழங்கலாம். நம்மால் முடிந்தவர்களை இல்லாதவர்களுக்கு அன்னமளித்து அவர்களின் ஆசியை பெறலாம். இதனால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எல்லோரும் அட்சய திருதியை அன்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்து லக்ஷ்மியின் அருளை பெறலாம். செல்வத்தை பெருக்கலாம். நன்றி.